அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புது கவிதையில் கல்யாண்ஜி ஐயா அவர்களை பற்றி பார்த்துடணும். கடைசியாக இருக்கிறது ஞானக்கூத்தன் தான். அவரை பற்றி பார்த்துடலாம். ஞானக்கூத்தன் 1938 பிறந்திருக்காரு. 2016 தான் மறைந்திருக்கார். இயற்பெயர் அரங்கநாதன். சரியா? ஞானக்கூத்தனோட இயற்பெயர் என்ன? அரங்கநாதன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக போற்றப்படுகிறார். என்னவா போற்றப்படுறாரு? நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞர். இவர் திருமந்திரத்தை படித்த பிறகு தனது பெயரை ஞானக்கூத்தன் என மாற்றிக்கொண்டார். தன் பெயரை ஞானக்கூத்தன் மாற்றிக்கிட்டார். எப்போ மாற்றிட்டாராம்? திருமந்திரத்தை படித்து முடித்த உடனே அவர் தன் பெயரை ஞானக்கூத்தன் என மாற்றுகிறார். சரியா? இவரது முதல் கவிதை நூல் பிரச்சனை. சரியா? முதல் கவிதை நூலே என்ன? பிரச்சனை தான். ஓகே. ஞானக்கூத்தன் ஒருத்தர் இருக்காருங்க. இயற்பெயர் அரங்கநாதன். நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞராக இருக்கார். திருமந்திரத்தை படித்தோடனே தான் பெயரை ஞானக்கூத்தனை மாற்றுகிறார். இவருடைய முதல் சிறுகதை என்ற முதல் கவிதை பிரச்சனை. கவிதை நூல்கள் பாருங்கள். அன்று வேறு கிழமை. சரியா? அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள், ரப்பர் உலகம். ஓகேவா? பென்சில் படங்கள், ரப்பர் உலகம், மீண்டும் அவர்கள், கடற்கரையில் சில மரங்கள், அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம். பென்சிலு, ரப்பரு, மீண்டும் அவர்கள், கடற்கரையில் சில மரம், அன்றைக்கி வேறு கிழமை, சூரியனுக்கு பின்னாடி. சரியா? பிற படைப்புகள். கனவு பல காட்டல். கனவு பல காட்டல், நம்மை இது தப்பாதோ, நம்மை இது தப்பாதோ, சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு, அலைகள் எழுத்த பூமாலை. அலைகள் எழுத்த பூமாலை. ஞானக்கூத்தன் ஐயா அவருடைய ஒரு ஐக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வைத்துக்கொள் என்று. திண்ணை இருட்டில் எவரோ ஒருவர் கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று. யாரோ ஒருத்தர் சொல்கிறான் களவு போகாமல் கைக்கு அருகே வச்சுக்க தம்பி அப்படின்னு. நல்லா இருக்குல்ல? ஞானக்கூத்தன். சரிங்களா? அவருடைய இயற்பெயர் அரங்கநாதன். நவீன தமிழ் இலக்கியத்தின் கவிஞர். திருமந்திரத்தை படித்ததுக்கப்புறம் தன் பெயரை ஞானக்கூத்தனும் மாற்றுகிறார். இவருடைய முதல் கவிதை நூல் பிரச்சனை. சரியா? இது போதும். கவிஞர்களின் கவிஞன் என்று அழைக்கப்படுவதும் ஞானக்கூத்தன் தான். சரியா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. கவிஞர்களின் கவிஞன் என்று அழைக்கப்படுபவர் ஞானக்கூத்தன் தான். சரியா? ஞானக்கூத்தன் ஐயாவை பற்றி இவ்வளோதான் தகவல். ஓகேவா? நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கடித இலக்கியங்கள். அடுத்த கிளாஸில் கடித இலக்கியங்கள் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.